ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது பேங்கிங்லேருந்து சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. பல்வேறு வங்கியில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது ஐபிபிஎஸ் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் என்னமான பதவி இருக்குன்னா, சிஆர்பி எஸ்பிஎல்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கான பதவி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னமான பதவி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, ஐடி ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர், ராஜபாக்ஷா அதிகாரி, லா ஆஃபீஸர், ஹெச்ஆர் மற்றும் பர்சனல் ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், மொத்தமாக 6 பதவி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு எப்போ அப்ளை பண்ணலான்னா 1/7/2025 21/7/2025 வரைக்கும் அப்ளை பண்ண பாருங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, என்னமான பேங்க் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா, பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூகோ பேங்க், இந்த மாதிரி ஒரு 11 பேங்க்கை பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா, ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு 48,480 ரூபா ஸ்டார்டிங் சேலரி கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இந்த வேலைக்கு யார் அப்ளை பண்ணலான்னா, இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். ஏஜ் ரிலாக்ஸேஷன் SC/STக்கு 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. OBC NCLக்கு 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. அதையும் அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அதுக்கப்புறம் ரிசர்வேஷனுக்கான இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கல்வி தகுதி பற்றி பார்க்கலாம். ஸோ முதல்ல ஐடி ஆஃபீஸருக்கான பதவி. இதுக்கு நீங்கள் 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்க, டெக்னாலஜி இன் டிகிரி, அதாவது இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஐடி முடித்தவங்க, எலக்ட்ரானிக் அதுக்கப்புறம் பார்த்தா முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் எலக்ட்ரானிக் முடித்தவங்க, எலக்ட்ரானிக் டெலிகம்யூனிகேஷன் முடித்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, ஐடி முடித்தவங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது கிராஜுவேஷன் முடிச்சுட்டு DOEACCக்கான பி லெவல் கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அக்ரிகல்ச்சர் முடித்தவங்க, ஹார்டிகல்ச்சர் முடித்தவங்க, அனிமல் ஹஸ்பண்டரி, வெட்னரி சயின்ஸ், டெய்ரி சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ராஜபக்ஷா அதிகாரிக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹிந்தி வித் இங்கிலீஷ் முடித்தவங்க அல்லது சான்ஸ்கிரிட் வித் இங்கிலீஷ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். லா ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. 3 இயருக்கான பேச்சுலர் லா டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஹெச்ஆர் கேட்டிருக்காங்க. இனி டிகிரி முடிச்சுட்டு 2 இயருக்கான MBA முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. இதுக்கும் கிராஜுவேட் முடிச்சுட்டு MMS மார்க்கெட்டிங் முடித்தவங்க அல்லது MBA மார்க்கெட்டிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கல்வி தகுதி செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. அப்ளிகேஷனுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 175 ரூபா, SC/ST PW கேட்டகரி 850 ரூபா பார்த்தா மீதி இருக்கவங்களுக்கு. ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம் எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ வைக்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் இந்த வேலைக்கு செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அதை பற்றி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேக்கன்சிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா, ஸோ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அப்படின்னா ஒவ்வொரு பேங்க்குக்கும் எந்தமான வேக்கன்சி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பதவிக்கும் எந்தெந்த பேங்க்கில் எவ்வளோ வேக்கன்சி அதை பற்றி அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுத்துருக்காங்க. மிஸ் பண்ணாத அப்ளை பண்ண பாருங்கள். டோட்டலாக 1007 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பல இடங்களில் எக்ஸாம் சென்டர் இருக்குது. எப்படி அப்ளை பண்ணது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.